உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த குடும்பத்தோட பாதுகாப்பு பிரச்சனை இது. இது பாருமா, நான் சொல்றத கேளு. மோகன்கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லிடு. இல்ல பாட்டி, எப்படி மோகன் ஐயா கிட்ட சொல்ல முடியும்? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க அன்பா இருக்காங்க பாட்டி. இந்த நேரத்துல நான் எப்படி சந்தேகங்கிற விதைய விதைக்க முடியும்? போர்வெல் சம்பவத்துக்கு அப்புறம் மோகன் ஐயாவுக்கும் ராகுல் தம்பிக்கும் இருக்க விரிசல் சரியாயிடுச்சு. நீங்களே சொல்லுங்க பாட்டி, இப்படி ஒரு சூழ்நிலையில நான் போய் மோகன் ஐயா கிட்ட இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் ரிஷியோட கூட்டாளின்னு சொன்னா சந்தோஷமா இருக்க குடும்பத்துல பிரச்சனை வந்துரும். சரி, இப்ப என்ன பண்ண போற? உண்மையான குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து வரமாட்டேன். நான் மோகன் ஐயாவோட கோவம் திட்டு எல்லாத்தையும் தாங்கிப்பேன். ஆனா திரும்ப வரமாட்டேன். வா ராதா, இதுக்கு பேர் தான் டிட்டர்மினேஷன் இல்ல ஆஸ்பிரேஷன். இப்படியெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுல்ல. தமிழ்லயே சொல்றேன், இதுக்கு பேர் தான் ஈடுபாடு இல்லனா பேராசை. திட்னா கோவப்பட்டா எல்லாத்தையும் தாங்கிப்ப நீ. ஆனா இந்த வீட்டை விட்டு போக மாட்டல. நீ அப்படியே பேசின பேச்செல்லாம் கேட்டு நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு நினைச்ச. ஆனா இப்ப பாரு, ஒரு நாள் கூட விட்டுட்டு இருக்க முடியல. உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வசதியான பையனை பார்த்துட்டா இந்த கொள்கை நல்ல குணம்லாம் அப்படியே பறந்து போயிடும். இப்ப என்ன பிளானோட வந்திருக்க? போய் மோகன் கிட்ட சொல்லிடு நீ அவனை லவ் பண்றன்னு. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருந்துடலாம்ல. தாமினி, நான் பேசினதெல்லாம் மோகன் கேட்டுட்டானோ? நீ இங்க என்ன பண்ற? அது நான் ராதாவை பார்க்க வந்தேன். ஆஹா, நட்பை எப்படி காப்பாத்தணும்னு உங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டியா குஷி? உன் ஃப்ரெண்டு பட்னியா இருக்கிறத உன்னால பார்க்க முடியும். குட் ஜாப். யாரும் ராதா கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. அவ்வளவு பாசம் இருந்தா அப்ப ராதா கூட நீ இங்கே இல்ல. இப்ப நீ முதல்ல சொல்லு, எதுக்காக போய் சொன்ன? காரணத்தை சொல்லிட்டு உள்ளவா? மோகன் ஐயா, ராதா மேடம், நீங்க ஒன்னும் ராதா மோகனை லவ் பண்றேன்னு சொல்லிட போறா. உங்களை என்கிட்ட என்னால சொல்ல முடியாது. உன்னால சொல்ல முடியாதுல்ல? உன்னால சொல்ல முடியாதுன்னா அப்ப என்னாலயும் உன்னை உள்ள விட முடியாது. இல்ல மோகன் ஐயா, என்ன உள்ள விடுங்களேன். நான் இப்ப உள்ள வந்தே ஆகணும். எனக்கு உண்மை தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். நீ உண்மையை சொல்லிட்டு உள்ள வந்துரு. சரி. என்ன உள்ள விட வேண்டாம். உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு ஃபுட்டேஜ் திங்கற? ஃபுட்டேஜ் அப்படின்னா பில்டப் கொடுக்கறது. பில்டப்னா தெரியும்ல, எதுக்கு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். நீ எப்பவும் என்னோட எதிர்பார்ப்புல தண்ணி ஊத்திடுறல. இப்ப எனக்கு ஊ மேல தண்ணி ஊத்திலாங்கிற அளவு கோவம் வருது. வாய் மூடு. மூஞ்சிய பாரு, உம்மனா மூஞ்சி. நிஜமா யாராவது பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பா உன்னோட பேர் தான் கொடுப்பேன். குருவி மாதிரி இருந்துகிட்டு பிடிவாதம் மட்டும் பருந்து மாதிரி. என்ன மூஞ்சி பாக்குற? மோனையா,
வாவ் மோகன், கோவமா இருக்கும்போது கூட ராதா பசியோட இருப்பான்னு நினைக்கிறாள். உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வசதியான பையன் கிடைச்சிட்டா போதும், கொள்கை நல்ல குணம் எல்லாமே அப்படியே பறந்து போயிடும். நீங்க அப்போ என்ன சொன்னீங்கக்கா? உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி நல்லா தெரியும்னு சொன்னீங்கல்ல, அப்பன்னா சொல்லுங்கக்கா. யார நான் காதலிக்கிறேனோ அவரை ஏன் விட்டுட்டு போனேன்? என் மனசுல அவர் மேல இருக்க காதல் தெரியக்கூடாதுன்னு நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? ஏன் அவரை விட்டு விலகி போறேன்? சொல்லுங்க. இல்ல அக்கா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு என்ன பத்தியும் தெரியாது, என் காதல பத்தியும் தெரியாது. அத உங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. எனக்கு பதில் சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இந்த ராதாவோட சாப்டர் உடனடியா முடிச்சாகணும், அதுவும் நிரந்தரமா முடிச்சாகணும். ஹலோ ஹலோ, இப்போ ஒரு பொண்ண உடனே தூக்கணும், அவளோட கதைய மொத்தமா முடிக்கணும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிச்சாகணும். மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, வேலையை நான் முடிச்சிடுறேன். பாருங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நம்ம வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ சொன்ன அந்த ரவுடி பயல எங்க காணமே? என்ன பண்றீங்க மோகனையா? நாசமா போச்சு. என்கிட்ட யாராவது போய் சொன்னாங்கன்னா நான் அவங்கள இப்படித்தான் பண்ணுவேன். மோகனையா, என்ன மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுதானே நானும் பண்றேன். போய் சொல்லி நீ ஒரு பெரிய பாவத்தை பண்ணிருக்க. அந்த பாவத்தை நான் கழுவுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.